நம்ம வீட்ல ஐயப்ப பூஜை வச்சிருந்தோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தன சாமிங்க வந்திருந்தாங்க. கன்னிசாமி, குருசாமி அப்படின்ட்டு. ஒருத்தர் ஒரு பாட்டு பாடுனாங்க. இதே பாட்ட நெறைய தடவ நம்ம ஃபோன்ல, டிவிலலாம் கேட்டுருப்போம். அப்பல்லாம் பெருசா எந்த தாக்கமும் இருந்தது கிடையாது. இந்த அழகான பழனிமலை ஆண்டவான்ற பாட்ட நான் குறைஞ்சது ஒரு 10,000 தடவையாவது கேட்டிருப்பேன். ஆனா, அத அவங்க பஜனையில அவங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலா, ரொம்ப ஆத்மார்த்தமா பாடும்போது, எனக்கு ஏன் அவ்வளோ அழுக வந்துச்சு? எங்கிருந்து அவ்வளோ அழுக வந்துச்சுன்னு தெரியல. ஆனா, அதே மாரி கருப்புசாமி பாட்டு பாடும்போது அத்தன சாமிங்களுக்கு அங்க கருப்புசாமி வந்துச்சு. என் மாமியார் உட்பட. ஸோ அவ்ளோ டிவோஷனலா இருந்துச்சு அந்த ஈவினிங்கே. வருஷத்தோட கடைசி நாள், அடுத்த வருஷத்தோட முதல் நாள் 2மே ஐயப்பனோட அருளால ரொம்பவே இனிமையாவே எங்களுக்கு ஆரம்பமாச்சுன்னு சொல்லணும். எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்குமே இந்த வருஷத்தோட ஆரம்பம் ரொம்ப நல்லாவே இருக்கணும். இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு நல்லதாவே நடக்கணும் அப்படின்ட்டு ஐயப்பன்ட்ட நானும் வேண்டிக்கிறேன். எங்க வீட்டோட பூஜை ரொம்ப நல்லபடியா மனசு நிறைவாவே முடிஞ்சுச்சு. நாளைக்கு வேற ஒரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.